நம்ம பார்க்க போகிறது முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுனா, இது ரொம்பவே நல்லது, எலும்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு மட்டன் போன் சூப்புக்கு ஒரு நல்ல வெஜிடேரியன் சப்ஸ்டியூட்டாக இருக்கும். நல்ல புரட்டாசி மாத டிஷ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 12 சின்ன வெங்காயம், 1½ ஸ்பூன் மல்லி, சின்ன துண்டு இஞ்சி, 3/4 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு நல்ல பழம் தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன துண்டு முடவாட்டுக்கால் கிழங்கு, 2 பச்சை மிளகா, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் உப்பு, அப்புறம் எண்ணெய். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் வந்துட்டு 3லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய். நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் வந்துட்டு ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். பாருங்கள், இந்த வீடியோவில் எப்படி போடுறாங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் நம்ம எடுத்திருக்கோம். முடவாட்டுக்கால்ன்றது நம்ம பாரம்பரிய உணவுன்றதுனால எல்லாமே மோஸ்ட்லி நம்மளோட ட்ரெடிஷ்னலான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கோம். நல்லா அந்த வெங்காயம் வந்துட்டு பொன்னிறமாக வர அளவு அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா பார்த்துக்கோங்க. பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நாங்கள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பூண்டு டேஸ்ட் அதிகமாக பிடிக்குன்றதுனால நாங்கள் வந்துட்டு ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் போட்டிருக்கோம். உங்களுக்கு பூண்டு டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா ஒரு 4-5 பூண்டு பல் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போது பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். எப்படின்னா, அந்த ஆல்ரெடி வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கும். இப்போ அதோட பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதில் வந்துட்டு அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்துட்டு போட போகிறோம். அதுதான் வந்துட்டு கொத்தமல்லி. முழு கொத்தமல்லி தான் போடணும். முழு கொத்தமல்லி நம்ம வந்துட்டு 1½ டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதில் அதையும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கணும். அதுக்கு அப்புறமா நம்ம போட போகிற இன்க்ரீடியண்ட் வந்துட்டு மிளகு, கருப்பு மிளகு. அதை வந்துட்டு போட்டு அதையும் சேர்த்து வந்துட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் நல்லா கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழம், அந்த ஒரு தக்காளி பழத்தை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா வதங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு வதக்கின எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம அரைச்சிக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ். இது வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது அந்த பேஸ்ட் உரமாக வச்சுட்டு நம்ம அதே எண்ணெய் சட்டியில் தண்ணி ஊற்றிக்கலாம். சூப் கன்சிஸ்டன்சிங்கிறதுனால அரை சட்டி அளவு தண்ணி ஊற்றி அதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போடலாம். பாருங்கள், ஒரு போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை போடுறாங்க. இந்த வீடியோவில் உள்ள மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லாட்டி கட்டிப்படாமல் இருந்தால் தான் அந்த சூப் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஜார்லேருந்து ஒரு போர்ஷனாக எடுத்து போடணும். போட்டுட்டு அதை நல்லாவே கிளறி விடணும், கட்டிப்படக்கூடாது. கட்டிப்படாமல் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லாம் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் 2 பட்டை, அந்த 5 கிராம்பை போட்டு அந்த லிக்யூட்லாம் கிளறி விட்டுக்கணும். அப்புறம் அந்த பட்டை கிராம்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஃப்ளேமில் வச்சுக்கணும், மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் எல்லாரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கம்மியாக, அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அதிகமான்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லாவே உப்பு, அந்த கல் உப்பு தான் போட்டிருக்கோம். ஸோ அது கரையிற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது கிளறி விட்டிங்கன்னா அந்த உப்பு ஈவனாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் பாருங்கள் சூப் எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்னு. அந்த மாதிரி கொதி வர்றப்போ கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த சூப் குடிக்கிறப்போ நல்ல ஸ்மெல் வரும். இது ரொம்பவே ஹெல்த்தி. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வயசானவங்க, சின்ன பசங்க, அடிபட்டிருக்கவங்க, எலும்பு பிரச்சனை இருக்கவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம். போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிட்லாம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான்வெஜ்ஜு மட்டன் கால் சூப்புக்கு இது நல்லாவே ஒரு வெஜிடேரியன் சப்ஸ்டியூட். நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், புரட்டாசி மாதமாக இருக்குது, ஏதாவது நான்வெஜ் டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டுறோம். அப்போ தான் நல்லா சூப் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ ஸ்ட்ரெயினரில் நல்லா இதை வந்துட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் அதை நம்ம குடித்தோன்னா எந்த ஒரு இந்த கருவேப்பிலை எதுவுமே வாயில் படாமல் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தோட எசன்ஸும் அது கொதிக்கிறப்பவே இறங்கியிருக்கும். அதனால் அதை நல்லா வடிகட்டி டம்ளரில் ஊற்றி எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தி ட்ரிங்காக அதை குடிக்கலாம். ஈவினிங், மார்னிங்னு எந்த டைமில் வேணாலும் இதை குடிக்கலாம். அதனால் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.